ரிஷிமகான் வாழ்க்கை வரலாறு தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரிஷிமகான்கள் வந்து சப்த ரிஷிமகான்கள் சப்த கன்னியர்கள். ரெண்டு பேருமே அவதாரத்துக்கு வந்த இடம் பொற்கைலாயம் ஆகிய குருமலையினுடைய அடிவாரத்துல அவதாரத்துக்கு வந்தவங்க. சப்த ரிஷிமகான்கள் 7 பேர். அத்திர் ரிஷிமகான், பரத்வஜி ரிஷிமகான், கௌதம ரிஷிமகான், ஜமத்கனி ரிஷிமகான், காசிப ரிஷிமகான், வசிஷ்டர், விஸ்வாமித்திரர். அதே மாதிரி சப்த கன்னியர் 7 பேர். பிரம்மாஹி, மகேஸ்வரி, இந்திராணி, வராகி, கௌஹாரி, வைஷ்ணவி, சாமுண்டி. இவங்க அவதாரத்துக்கு வந்ததே எதுக்குதான்? ஒளி வடிவம் தான் தெய்வீகத்தில் சாலச் சிறந்தது அப்படிங்கறத நிலைநாட்டுவதற்காக அவதாரத்துக்கு வந்தவங்க. அதே நேரத்துல சப்த கன்னியர் அவதாரத்துக்கு வந்த பிற்பாடுதான் உணவு சங்கிலி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்து உருவாக ஆரம்பிச்சது. எப்படி அவதாரத்துக்கு வந்தாங்க, எதனை மேற்கோள் காட்டி அவதாரத்துக்கு வந்தாங்க, அவதாரத்துக்கு வந்தனுடைய நோக்கம் சிறப்பாக நிறைவடைஞ்சு வெற்றி பெற்றதா அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம். ஒளி வடிவத்துல வந்து குருநாதரை அடையிறதுக்காக பிரபஞ்சங்களை உருவாக்கி குருநாதரனுடைய எல்லையில்லா பரம்பொருளுடைய ஞான ஒளியிலிருந்து அவதாரத்துக்கு வந்தவங்க. அவதாரமாகிய புடலியானி ரிஷிமான் தாத்தா, தன்னூற்றுக்காளி அம்பாள், மீதி அந்த 5 அவதாரங்கள் அவதாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு உண்டான சரியான கட்டமைப்பு பிரபஞ்சத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரபஞ்சத்தை முதல்ல உருவாக்குனது யாருதான்? அவதாரங்கள் தோன்றுவதற்கு முன்னாலே அவதரிச்சு வந்து இந்த பிரபஞ்சத்துல அந்த ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்தது சிவனார் கூட்டுல இருந்து வந்த அந்த சப்த ரிஷி மகான்கள் தான். 7 பேர் தான். அவங்களுக்கு அந்த உயிர் ஊட்டக்கூடிய அம்சம் அந்த ஏடு கையில வச்சிருக்கிறவங்க. என்ன அதுல போட்டிருக்கிறாங்க? நால்வர் ஒருவராக வீற்றிருக்கின்ற பொழுது ஒளி வடிவத்தில் முதலில் தோன்றிய நிலையும் இதுவே ஆகும். நால்வர்னா யாரு? 4 பரம்பொருள். ஆதி பரம்பொருள் தாத்தா ஏடு, பொன்பரம்பொருள் எல்லையில்லா பரம்பொருள் மூலப்பரம்பொருள், சோனார் உண்மையவள் புட்டஞானி சீமகான் தாத்தா. 4வர்னுடைய அமைப்பும் வெவ்வேறா இருந்த காலத்திலையும் சரி, ஒன்னா சேர்ந்த காலத்திலையும் ஒன்னா சேர்ந்து பரம்பொருளா வீட்டிருந்த காலத்திலையும் சரி, ஒன்னா இருந்ததுதான் மூலமா பரம்பொருளா இருந்து அதுக்கு பிற்பாடு ஒவ்வொரு துணை துருப்புகளாக அந்த வெப்சாட் மாதிரி ஒவ்வொரு சப்ஹெட்டிங்கா வந்ததுதான் ஒவ்வொரு ஏடுமையும். பொன் பரம்பொருள்னா புட்டஞானி சீமகான் துறவர சப்ஜெக்ட், ஆதி பரம்பொருள்னா மாடை சட்டையில இருக்கிறவன் பிறவி கணக்குல இருக்கிறவன் பிராவமை நோக்கி வர்றதுக்கு முதல் படியாக ஆதி பரம்பொருள் ஏடு, மூலப்பரம்பொருள்னா அம்பாள் குண்டன ஏடுன்னு அதுல இருந்து பிரிஞ்சு வந்த சப்ஹெட்டிங்ஸ் தான் இது எல்லாமே. அதுக்கு எல்லாத்துக்கும் மூலக்கரு இதுதான், மூலமம் தான், பரம்பொருள் தான். அப்பயும் சரி இப்பயும் சரி ஒளி வடிவத்துல வந்து பல கற்பகோடி ஆண்டு காலம் அவங்கள வள வந்து அவங்கள சந்தோஷப்படுத்தி வீட்டிருந்த சிறப்பு தான் சப்தரிஷிமான்களுடைய இந்த பொன்னான சிறப்பு. ஒளி வடிவம் தான் சால சிறந்தது அப்படிங்கிறதுக்காக பிரபஞ்சத்துல அவதாரத்துக்கு வந்து இன்னும் சொல்லணும்னா ஆதிசிவனார், உமையவள் தாத்தா, புட்டஞானி ஆகிய அவங்களுக்கும் சரி ரிஷிமகான்களுக்கும் சரி யார் மூலியமா அவதாரத்துக்கு வந்தாங்களோ அவங்களுக்கே அவங்களுடைய எந்த சிறப்பை ஏத்துக்கிட்டு எந்த அவதார நோக்கத்தை ஏத்துக்கிட்டு அவதாரத்துக்கு வந்தாங்களோ அந்த சிறப்பை யார் மூலியமா வந்தாங்களோ அவங்களுக்கே செஞ்சு கொடுத்ததுதான் சப்தரிஷிமானுடைய பொன்னான சிறப்பு. ஆதிசிவனார் மூலயமா அவதாரத்துக்கு வந்து ஆதிசிவனாருக்கு ஒளி வடிவத்துல சிவப்பு ஒளிங்கிற அங்கீகாரத்தை கொடுத்தவங்க. அப்ப அத்தகைய வகையில தன்னுடைய தெய்வீக செயல்பாடுகளை வந்து அமைச்சுக்கிட்டவங்க தன்னுடைய அவதார நோக்கத்துல. ஆதி காலத்துல ஆதி மனிதன் மலை அடிவாரத்துல இருந்த பொழுதுல சப்தரிஷிமான் சப்தகன்னியனுடைய முழு அருட்கடாட்சகம் பெற்று இருந்தாங்க. ஏன்னா மலை அடிவாரத்துலதான் அவதாரத்துக்கு வந்தது சப்தரிஷிமானும் சப்தகன்னியரும். இருந்த தருவாயில சிறப்பா இருந்தாங்க. காலங்கள் செல்ல செல்ல பரிமணியான அடைய அடைய கொஞ்சம் கொஞ்சமா மைக்ரேட் ஆகி நாகரிக வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லி தெய்வீக இருப்பை விடுத்து விட்டு எதை நோக்கி பயணப்பட்டாங்க? வெளியே பயணப்பட்டு போனாங்க. போக 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 தெய்வீக இருப்பு இழந்து மாயை தொற்றி கொண்டது. மாயை தொற்றின உடனே என்ன ஆயிடுச்சு? பந்த பாச சுயநலம் எல்லாம் வந்தது. அழிவின் ஆரம்ப நிலையான ஆசை வந்தது. ஆசை வந்தனால என்ன ஆயிப்போச்சு? ஒன்றும் அடுத்தடுத்து தான் சுயநலம், பேராசை, வஞ்சகம் சொல்லி அடுத்தடுத்து தெய்வீகத்துக்கு உகாததை தன் மனதில் ஏத்துக்கிட்டு தெய்வீகத்தன்மை இழந்து வந்து மானிட சட்டை ஆயிட்டாங்க. ஆதி மனிதனா அத்தனை அருள் நிலையும் வைத்திருந்தவன் எப்படி போயிட்டான்? கம்ப்ளீட்டா நாகரிக வளர்ச்சின்னு சொல்லி குளங்குட்டையை தேடி போனான். குளங்குட்டையை தேடி எதுக்காக போனான்? அக்ரிகல்ச்சர் செய்யறதுக்காக. அதுக்கு முன்னாடி வந்து ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. காட்டை வந்து தீ வச்சு குளுத்தி அதுல வரக்கூடிய உரத்தை, அதுல வரக்கூடிய சாம்பலை உரமா வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி செஞ்சதனுடைய விளைவு தான் இவங்க இந்த ரிஷி மகான்கள் போட்டு வச்ச சமநிலை கணக்கை வந்து தவிடுபடி ஆக்கிடுச்சு. ஏன்னா ஒரு புலி போய், ஏன்னா எத்தனையோ கோடிக்கணக்கான மூலிகைகளை வந்து பிரபஞ்சத்துல வந்து வர வச்சிருந்தாங்க சப்தரிஷி மகான் அவதாரத்துக்கு வந்தவன. ஏன்னா புல் பூண்டிலிருந்து மாண்ட மக்கள் வரைக்கும் உணவளிக்கக்கூடிய அம்சம் சப்தரிஷி மகானை சார்ந்தது. அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு புலி போய் என்ன ஒரு மூலிகையை சாப்பிட்டா, ஒரு மானை சாப்பிட்டா என்ன ஒரு ருசியும் புரோதச்சத்தும் கிடைக்குமோ அது ஒரு மூலிகை சாப்பிட்டா கிடைக்கும் அப்படிங்கிற சப்ஜெக்ட் எல்லாம் வடிவமைச்சு வச்சிருந்தாங்க. இவன் காட்டை தீ வச்சு கொளுத்தி விவசாயம் பண்றங்க வேலை செஞ்சதனுடைய விளைவு அந்த மாதிரியான அரிய வகை மூலிகைகள்லாம் அடிபட்டு போச்சு. இல்லாத இடமாயி போச்சு.
அப்படி ஆனதனுடைய விளைவு தான் அந்த அன்னைக்கு அந்த தீயில வெந்த கறியை சாப்பிட்டு பழகிறதால வந்து அந்த அசைவ இதுக்கு மனுஷனும் வந்தான். அதுக்கப்புறம் தான் பிறவியினுடைய தொடர்ச்சியா வந்தான். அதுல ஒவ்வொரு விலங்கினத்தை சாப்பிட்டு தான் இந்த உணவு சங்கிலிங்கிற சப்ஜெக்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சப்தகன்னியருடைய அவதார நோக்கம். இந்த உணவு சங்கிலியை அவதார நோக்கமா வச்சுக்கிட்டு அது இன்ன வரைக்குமே சாலை சிறந்த வகையில கரெக்டா செயல்படுத்திட்டு வர்றது யார்தான்? உள்ள மான் சாப்பிட்டு மான் புலி சாப்பிட்டு இப்படி போகக்கூடிய நிலையில அதை திறம்பட நடத்தி கொண்டுட்டு வர்றது யாருதான்? சப்தகன்னியர் தான். ஒரு காலகட்டத்துல ஆதி மனிதனா அனைத்து அருள்நிலையும் வைத்திருந்தவர்கள் இன்று மானிட சட்டையாக பிறவி மேல் பிறவி எடுத்து பாவம் அதிகரிச்சு பாவிகளை போட்டு நிறமாறி உருமாறி வந்துட்டோம். அப்ப இதுல இருந்து விடுபட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சித்தானந்தம், கைலாயம், பிள்ளையார் பூஜை இதை நாடின் தேடிய வந்தோம் செஞ்சோம். அங்க இருக்கக்கூடிய தெய்வீக இருப்பை இழந்தனாலதான், ஆதி மனிதன்கிற அங்கீகாரத்தை இழந்தனாலதான் மானிட சட்டைக்கு வந்தோங்கிறனாலதான் மலை அடிவாரத்துக்கு போய் நம்ம மலை மேல போய் குருநாதர் பொன்லிங்கத்தை கும்பிடுறதுக்கு முன்னாடி கீழே கும்பிட்டு சப்தரிஷிமான் சப்தகன்னியர்னுடைய அந்த பாத மண் எடுத்து நம்ம நெற்றியில பூசிட்டு போவோம். அந்த தெய்வீக இருப்பு என்றென்றைக்கும் நிலவுல பதிச்சு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நெற்றியில வந்து திலகமா அதை இட்டுட்டு போவோம். இன்ன வரைக்கும் அந்த நடைமுறையில இருக்கு. மலை ஏறதுக்கு முன்னாடி அதை எல்லா பிள்ளைங்களும் செஞ்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதை ஏன் செய்யறோங்கிற அர்த்தத்தை இப்ப நீங்க தெரிஞ்சுக்கணும் எல்லாரும். அப்ப சிவனாருக்கு வந்து சிவப்பு ஒளி வடிவத்துல, அம்பாளுக்கு பச்சை, தாத்தாக்கு நீளம், கொடல் ஞானி சிமானுக்கு மஞ்சள். இது நாளும் ஒண்ணு சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு ஒளிப்புலம்பாக வெளிச்சமாக காட்சி கொடுத்து அந்த சப்தரிஷிமான்கள் வந்து அத்தனை பல கற்பகோடி வருஷம் சுத்தி வந்து அவங்க அந்த ஒளிப்புலம்பு ஆனந்தப்படுத்தினுடைய விளைவுதான் அடுத்தடுத்து வந்து அனைத்து கோடி ரிஷிமான்களும் அடுத்தடுத்து பெரிய தவளிமையை வச்சுக்கிட்டு அவதாரத்துக்கு வந்தது. இப்படி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு சீமான்கள் நியமனம் செய்யறோம். அத்தனை கோடிக்கணக்கான சீமான்கள் ஒவ்வொரு நோக்கத்துக்காக வந்திருக்காங்கன்னா அதுக்கு மூல காரணமா அன்னைக்கு விதை போட்டு செயல்பட்டது யார்தான்? சப்தரிஷிமான்கள் தான். அதனாலதான் ஆதியின் ஆரம்ப படைப்பு நிலை யார்தான்? சப்தரிஷி மகான்கள் தான். அப்போ ஆதி மனிதனாக மலை அடிவாரத்துல சப்தரிஷிமன் சப்தகன்னியர்களுடைய அருட்கடாட்சியம் பெற்று இருக்கப்போ அனைத்து கோடி அருள் நிலையும் கையில வச்சிருந்தோம். அதுல இருந்து விடுபட்டு மாய மூலியமா விடுபட்டு மானிட சட்டை ஆன பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமாவும் தெய்வீகத்துக்கு உகாதபடியான எண்ணங்கள் அலைவாஞ்சி சிந்தனை ஒருநிலைப்படாம போனதனுடைய விளைவு தெய்வீகத்துல இருந்து ஜீரோவா மாறினதுக்கு அப்புறம் மிச்ச சொச்சமா நமக்கு மிஞ்சினது இதுதான். அந்த அனைத்து கோடி அருளும் இருந்தது. இன்னைக்கு எப்படி பிரசன்ட் ஒளிவு காட்சி கவின்னு இருக்கிறதுல இன்னைக்கு ஏதோ அதுல இருந்து வந்து மிச்ச சொச்ச உதிரி பாகங்கள். ஆனா உறுதியான பாகமா இருந்தது எதுதான்? ஆதி மனிதன் அனுபவிச்ச அந்த அருள்நிலை. அதுல இருந்து வந்து மிச்ச சொச்ச நிலைதான் அதெல்லாம். அப்ப அதெல்லாம் விழுத்துட்டான். அப்ப அவனுக்கு மானிட சட்டியா போன பிற்பாடு மானிட சட்டியிலாவது அவனுடைய லைஃப்பை வந்து சஸ்டெயின் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போட்டதுதான் அந்த உணர்வும் உணர்ச்சியும். அந்த 5 சென்ஸ் போட்டு கொடுத்தது யாருதான்? சப்தரிஷிமான்கள் தான். அது மூலியமாவும் அவனுடைய வாழ்க்கையினுடைய நிலைய இது பண்ணி குருநாதரை தேடி நாடி வரணும் அப்படின்னு போட்டாங்க. அதே நேரத்துல இந்த நிலையும் குருநாதரையா விட்டது காரணம் என்னன்னா, எல்லாருமே அதே நிலையில இருந்துட்டோம்னா தெய்வீகம் ஒரு குறிப்பிட்ட ஒரு இதுக்குள்ள போய் அடங்கிடும். எல்லாருமே ஆதி மனிதனுடைய அந்த மகத்துவமான அருள்நிலையை வாங்கி தெய்வீகத்தில் டாப் மோஸ்ட் லெவல்ல இருந்துட்டான்னா சட்டம் பரவாது. எல்லாரும் இந்த குருமலை சுத்தி தியானத்துல துறவரமா போய் உட்காந்துட்டோம்னா எப்படி தெய்வீகம் பரவும், எப்படி சட்டம் பரவும், எப்படி அடுத்த நிலைக்கு உலகம் இயங்கும்? ஃபர்ஸ்ட் அப்ப குடும்ப மக்களும் குண்டனைக்கு மக்களும் வேணும். அதை வழி நடத்துறதுக்கு துறவிகளும் வேணும். அதுக்காகத்தான் இந்த நிலையில போனா கூட விட்டுட்டாங்க. தெய்வீகமும் சித்தானந்தமும் மகத்துவமா பரம்பொருளுடைய அம்சம் இருந்ததுதான் அது எட்டாகனியா இருக்கிற வரைக்கும் தான் அதுக்குள்ள மகத்துவம் என்னைக்கும் சிறப்பா இருக்கும்னு சொல்லி இந்த லெவல்லையும் விட்டுட்டாங்க. இப்ப சப்த ரிஷிமானுடைய அவதார நோக்கம் என்னன்னு பார்த்துட்டோம். சப்த கன்னியர்னுடைய இது என்ன சொன்ன ஏற்கனவே உணவு சங்கிலிங்கிற அம்சத்தை கையில வச்சது அவங்கதான். உணர்வு உணர்ச்சியை வந்து மானிடச்சட்டை பிள்ளைகளுக்கு அருளியது அவங்கதான். அதே நேரத்துல ஒளி வடிவத்தை சப்த ரிஷிமான் வழங்குறாங்கன்னா ஒளி சப்தம் சவுண்டை வந்து வழங்குனது யாருதான்? சப்த கன்னியர்கள் தான். அதுல இருந்து அவதாரத்துக்கு வந்ததுதான் இந்த ஈழசை நாடகம். சத்தத்துல இருந்து வந்ததுதான் இசை. அதுல சத்தத்துல இருந்து வந்ததுதான் இசை, மந்திரம் எல்லாமே, வேதம், ஸ்லோகம் எல்லாமே. அந்த சத்தத்தை வந்து முதல்ல அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவ்வளவு ஒரு மயான நிசப்தத்தோட தான் என்ன செய்யும் கைலாயங்கள் வந்து காட்சி கொடுத்து இருந்திருக்கு.